Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு bridal blouse வந்து எப்படி சிம்பிளாவும் அதே டைம்ல ரொம்ப கிராண்டாவும் எப்படி வந்து வர்க் பண்ண போறோம்ன்றதை நம்ம பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி வந்து நான் இந்த part neck வந்து draw பண்ணி வச்சிருக்கேன். சோ இது வந்து ஒரு back neckல வந்து நம்ம part neck வந்து draw பண்ணி அதுல வந்து double line வந்து chain stitch வந்து outlineல வந்து நான் கொடுத்திருக்கேன். சோ இது எப்படினா வந்து சிம்பிளா வந்து நம்ம beads யூஸ் பண்ணி அந்த border வந்து நம்ம கொடுத்துட்டு and Kundan stone Zardosi யூஸ் பண்ணி நம்ம வர்க் பண்ண போறோம். சோ எப்படி வர்க் பண்றதுன்றதை வாங்க பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டபுள் லைன்ல வந்து செயின் ஸ்டிட்ச் வந்து கொடுத்தாச்சு இதோட borderல. சோ அடுத்த லைன் பாத்தீங்கன்னா நம்ம sugar beads வந்து கொடுக்கிறோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா dull gold sugar beads. சோ இந்த bead தான் வந்து நம்ம இந்த neck சுத்தி வந்து ஒரு லைன் வந்து கொடுக்கிறோம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் ஆரி bead needle வந்து எடுத்துர்க்கேன். சோ இதுக்கு வந்து எந்தவித நம்பரும் கிடையாது. சோ அடுத்து நான் shiving thread வந்து பாத்தீங்கன்னா gold கலர்ல எடுத்துர்க்கேன். சோ நீங்க செல்ஃப் கலர்ல கூட எடுத்துக்கலாம். சோ அடுத்து sugar beads வந்து எப்படி கொடுக்கிறதுன்னு பார்க்கலாம். சோ இப்போ வந்து நம்ம sugar beads வந்து ஆரி நீடில்ல வந்து லோட் பண்ணி வச்சிருக்கோம். சோ இப்போ வந்து நம்ம ரெண்டு பீடா வந்து sugar beads கொடுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் இப்படி thread அப்படி வெளியில எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரெண்டு பீடா வந்து இப்படி விட்டு இப்படி வந்து செயின் ஸ்டிட்ச் வந்து போடணும். சோ அப்பதான் வந்து ரொம்ப நீட்டா ரொம்ப அழகா இருக்கும். ஏனா நீங்க வந்து நிறைய beads வந்து நீங்க கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது கரெக்ட்டா இருக்காது, நீட்டாவும் இருக்காது. சோ நீங்க எப்பவுமே வந்து நம்ம sugar beads கொடுக்கிறதா இருந்தாலும் சரி, சோ வேற ஏதாவது bead கட் bead எல்லாம் கொடுக்கிறதா இருந்தாலும் ரெண்டு பீடா வச்சு நீங்க ஸ்டிச்சஸ் போடும்போது ரொம்ப நீட்டாவும் அதே டைம்ல ரொம்ப நெருக்கமாவும் இருக்கும். சோ இதே மாதிரி நம்ம அந்த நெக்க சுத்தி இந்த part neck சுத்தி நம்ம வந்து sugar beads வந்து ஒரு லைன் வந்து கொடுக்கணும். சோ நான் ஃபுல்லா முடிச்சிட்டு உங்களுக்கு காட்றேன். இப்போ ஒரு லைன் வந்து நம்ம sugar beads கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோ அந்த part neck ஓட ஷேப்க்கு ஏத்த மாதிரி நம்ம கொடுத்திருக்கோம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல bead வந்து எடுத்துர்க்கேன். round bead. இது வந்து பாத்தீங்கன்னா dull gold bead. சோ இது வந்து மார்க்கெட்ல உங்களுக்கு இந்த மாதிரி சரமா கிடைக்கும். சோ அடுத்து இந்த bead வந்து நம்ம ஒரு லைன் கொடுக்கிறோம். எப்படி கொடுக்கிறதுன்னு பார்க்கலாம். சோ இந்த bead வந்து இப்போ எப்படி கொடுக்கிறேன்னு பாருங்க. சோ இதுக்கு வந்து நான் ஆரி நீடில் தான் எடுத்துர்க்கேன். சோ அந்த bead-ஐ லோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்படி thread எடுத்து ஒரு பீடா வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். சோ இப்படி thread-ஐ வெளியில எடுத்து ஒரு bead இப்படி உள்ள விட்டு இப்படி வச்சு ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். சோ இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் beadன்றதுனால நான் சிங்கிள் பீடா வச்சு ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கிறேன். சோ அப்பதான் வந்து கொஞ்சம் நெருக்கமா இருக்கும். சோ சேம் டைம் வந்து ரொம்ப நீட்டாவும் இருக்கும் நீங்க பண்ற வர்க். சோ இதே மாதிரி நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்றேன். சோ இப்போ வந்து நம்ம இந்த borderல வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோ நாம வந்து ஒரு லைன் வந்து பெரிய சைஸ் bead கொடுத்திருக்கோம்ல. சோ அடுத்த ஒரு லைன் வந்து நம்ம sugar beads கொடுத்து இந்த 3 லைன்ஸ் வந்து நம்ம borderல கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோ அடுத்து பாத்தீங்கன்னா நான் திலகம் ஷேப்ல இருக்கிற குந்தன் ஸ்டோன் வந்து எடுத்துர்க்கேன். இது வந்து ஹனி கலர் குந்தன் ஸ்டோன் வந்து எடுத்துர்க்கேன். சோ இந்த குந்தன் ஸ்டோன் வந்து இப்போ வந்து இந்த நெக்க சுத்தி நம்ம வந்து ஸ்டிக் பண்ண போறோம். சோ எப்படி ஸ்டிக் பண்றோம்னா கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிக் பண்ண போறோம். ஒரு குந்தன் ஸ்டோனுக்கு நடுவுல ஒரு கேப் விட்டு அடுத்த குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போறோம். சோ நான் ஸ்டிக் பண்ணி காஞ்ச பிறகு காட்றேன். சோ இப்போ வந்து குந்தன் ஸ்டோன்லாம் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. சோ நான் சொன்ன மாதிரி ஒரு குந்தன் ஸ்டோனுக்கு நடுவுல கொஞ்சம் கேப் விட்டு அடுத்த குந்தன் ஸ்டோன் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கோம். சோ அதே மாதிரி அந்த border ஒட்டாம கொஞ்சம் ஒரு நூல் அளவுல கேப் விட்டுருக்கும். இத பாருங்க. சோ நூல் அளவுல கேப் விட்டுருக்கும். ஏனா அந்த இடத்துல வந்து நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து வர்க் பண்ண போறோம். சோ இதுக்கு வந்து நான் இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து நான் எடுத்துர்க்கேன். சோ இது வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸ் ஜர்தோசி ஸ்ப்ரிங். சோ இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து இப்போ நம்ம கொடுக்க போறோம். சோ நம்ம வந்து இது கட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை லைட்டா வந்து இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கணும். சோ ரொம்ப இழுத்தீங்கன்னா வந்து வேஸ்ட் ஆயிடும். சோ இப்படி இழுத்து விட்டுட்டு கட் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து வர்க் பண்ண முடியும். சோ ஆல்ரெடி வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆரி நீடில் வந்து எடுத்துர்க்கேன். சோ இந்த நீடில் யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ கொடுக்க போறோம். சோ எப்படி கொடுக்கிறேன்னு பாருங்க. சோ ஆல்ரெடி லோட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஜர்தோசி ஸ்ப்ரிங்க. சோ இப்போ இந்த borderல இருந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இப்போ வந்து thread அப்படி வெளியில எடுத்துக்கோங்க. அப்படி ஜர்தோசி ஸ்ப்ரிங்க அப்படி உள்ள விட்டு உள்ளுக்குள்ளே வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடணும். குட்டி குட்டியா வந்து ஸ்டிச்சஸ் போடணும். சோ அப்பதான் வந்து ரொம்ப நீட்டா இருக்கும். சோ இப்போ அந்த திலகம் ஷேப்பை சுத்தி நம்ம வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து அப்படியே கொடுக்கணும். ஸோ இப்போ அடுத்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்குறோம்.
ஸோ இப்போ நீங்கள் இந்த குட்டி குட்டியாக வந்து ஸ்டிச்சஸ் போடும்போது தான் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். இப்போ அந்த திலகம் ஷேப்பையும் வந்து நம்ம சுற்றி ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து அந்த பார்டருக்கும் வந்து அப்படியே ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம பார்டருக்கும் வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம அந்த குந்தன் ஸ்டோனுக்கும் வந்து அவுட்லைன் வந்து கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து யூஸ் பண்ண ரொம்ப கஷ்டம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் ஜரி த்ரெட்டில் கூட இதே மாதிரி வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ அதுவும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணணும். நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ ஓவராலாக வந்து நம்ம வந்து இந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி அவுட்லைன் வந்து பார்த்திங்கன்னா ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நெக்கை சுற்றி நம்ம ஃபுல்லாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த குந்தன் ஸ்டோனுக்கு ஒரு குந்தன் ஸ்டோன் விட்டுட்டு இன்னொரு குந்தன் ஸ்டோனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி லாரல்ஸ் மாதிரி 3 பீட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சுகர் பீட்ஸும் பீடும் வச்சு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து எப்படி கொடுக்கறதுன்றதை வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய சைஸ் பீடு அப்புறம் ஒரு சுகர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி த்ரெட் இப்படி வெளியில் எடுத்து இந்த 2 பீடு இப்படி உள்ளே விட்டு கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக ஸ்ட்ரைட்டாக கொடுக்காம கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வச்சு இப்படி ஒரு ஸ்டிச் பண்ணி இங்கேயே வச்சு ஒரு எண்ணாட்டு. ஸோ எண்ணாட் போடும்போது இந்த மாதிரி த்ரெட்டு தெரிஞ்சதுன்னா அடுத்து ஒரு நாட் போட்டு இப்படி உள்ளே இப்படி இழுத்துக்கணும். ஸோ அப்போது அந்த உங்களுக்கு நாட் வந்து தெரியாது. ஸோ அடுத்து நம்ம இந்த சைட்லேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஒரு பெரிய பீடு ஒரு ஸ்மால் பீடு சுகர் பீடு இப்படி எடுத்துகிட்டு இப்படி த்ரெட்டை விட்டு இப்போ நம்ம இந்த சைடு வந்து ஸ்லாண்டிங்காக கொடுத்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் பெண்ட் பண்ணி இந்த சைடு வந்து இப்போ கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி இப்படி த்ரெட்டை வெளியில் எடுத்து ஸோ இங்கே வச்சு ஒரு எண்ணாட்டு. ஸோ அடுத்து அந்த த்ரெட்டு தெரியாமல் இருக்கிறதுக்கு அடுத்து ஒரு நாட் போட்டு இப்படி உள்ளே இழுத்துக்கணும். ஸோ இப்போது இங்கே இந்த சென்டர்லேருந்து இப்போ வந்து த்ரெட்டை வெளியில் எடுக்கணும். ஸோ அதே மாதிரி ஒரு பெரிய பீடு ஒரு ஸ்மால் பீடு ஸோ எடுத்து இப்படி வச்சு இங்கே வச்சு ஒரு ஸ்டிச்சு அடுத்து இங்கே வச்சு ஒரு எண்ணாட்டு. ஸோ இதே மாதிரி ஒரு குந்தன் ஸ்டோன் விட்டு இன்னொரு குந்தன் ஸ்டோனுக்கு வந்து இந்த 3 பீட்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக கொடுக்கணும். ஸோ ஃபுல்லாக நம்ம நெக்கை சுற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓவராலாக இந்த ஒர்க் வந்து இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ப்ளவுஸோட இந்த பேக் நெக் வந்து ரொம்ப நீட்டாக ரொம்ப சிம்பிளாக அழகாக வந்திருக்கு. ஸோ இப்போ அந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி நம்ம வந்து அந்த 3 பீட்ஸ் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி குட்டி குட்டி புட்டாஸ் வந்து நம்ம வந்து ப்ளவுஸோட பேக் நெக் சுற்றி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ப்ளவுஸோட அந்த ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி நம்ம ப்ளவுஸோட பேக் நெக் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதே தான் வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்கும் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த குந்தன் ஸ்டோனுக்கு வந்து அவுட்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஜரி த்ரெட் கூட யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. ஸோ இதோட ஸ்லீவ் பார்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். ஸோ இப்போ வந்து இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.